தேனீக்கள் எடுத்து சேகரித்து கொடுத்த அசல் தேன் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். Meenakshi Faculty of Allied Health Sciences, BSc Technology courses, apply now. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சிறப்பாக இருக்கேன். ஓகே, டயடமுக்கு வந்திருக்கீங்க. ஸோ எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்க? இல்லை, பொதுவாக ஃபெஸ்டிவல் வந்துட்டாவே ஆண்களுக்கு ஆடைகள் எடுக்கிறத விட பெண்களுக்கு ஆடை எடுக்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கும். பொதுவாக அது இப்போ வந்து சமீப காலமாக அந்த சாரீஸ் நெக்கு வந்து எவ்வளோ மாடர்ன் வேர்ல்டாக இருந்தாலும் அதில் வந்து புது புது டிசைன்ஸில் வந்து நிறைய விஷயங்கள் இன்றைக்கி நிறைய பேர் அறிமுகப்படுத்துகிறாங்க. அதில் வந்து ரொம்ப அற்புதமாக டைடம் கலெக்ஷனில் ஆசிரா சாரீஸ் சில்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பண்டிகை கால கலர்ஸில் நிறைய கலர்ஸ் வந்து இன்ட்ரடியூஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். ஆல்ரெடி இதில் வந்து என்னுடைய ஒய்ஃபையும் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருந்தாங்க. அதுக்காக வந்தோம். நல்ல கலெக்ஷன், நிறைய அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி எக்கச்சக்கமாக இருந்துச்சு. நிறைய கலெக்ஷன் எடுத்திருக்காங்க அவங்க. கன்னிகா மேம் என்ன விரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க? எந்த விஷயம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாங்க? இல்லை, அவங்க பொதுவாக வந்து இந்த என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டேஸ்டியாக கலர் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு இங்கிலீஷ் கலர் அந்த மாதிரி தான் அவங்க நிறைய எடுப்பாங்க. அதே நேரத்தில் அவங்கள்ட்ட ஒரு பெரிய குவாலிட்டி கூட நான் நினைப்பேன். ஹெவி அமௌண்ட்டு கொடுத்து ஒரே சாரி எடுக்கிறத விட சின்ன அமௌண்ட்டில் நிறைய சாரி எடுக்கணும்பாங்க. ஏன்னா இப்போ எல்லா பேருமே ரொம்ப பெரிய அமௌண்ட்டு கொடுக்குற சாரியெல்லாம் வாங்கி அப்படி வச்சிட்றாங்க, யூஸ் பண்ணவே முடியல. அப்போ ஒரு இடத்துல முடங்கிடக்கூடாது, பயன்படுத்துறதுக்கு தானே சாரி. அப்படிங்கும்போது ஒரு வேல்யூ இப்போ வந்து 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வாங்குறத விட அதில் ஒரு 4 சாரி எடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டென்ட் உள்ள அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அப்போ தானே நம்ம வந்து யூஸ்வலாக எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆட்களுக்கு டைடம் உண்மையிலேயே வந்து பெஸ்ட்டு சாய்ஸ், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா மேம் கூட ஷாப்பிங் போகிறது ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். ஸோ அது எப்படி இருக்கும் மேமோட? இல்லை, நான் வந்து பொதுவாகவே நான் ரொம்ப ரசிப்பேன். நான் வந்தோடனே பொதுவாக நான் தலையிடவே மாட்டேன். அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நான் பாட்டுக்கு ஏதாச்சும் என் வேலையை பார்த்துட்ருப்பேன். ஆனால் வந்து ஃபுல்லாக கலெக்ஷன் செலக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டு செலெக்ஷனில் வந்து நம்மளை கேட்பாங்க. அப்படி கேட்கும் பொழுது நம்ம வந்து இந்த குழந்தைங்களுக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டு கொடுப்போம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்போதுமே இருக்கும். ரெண்டாவது அவங்க கூட நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க மனைவி கூட வந்து பர்ச்சேஸ் போகிறது வந்து ரொம்ப கஷ்டம்பாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை. அவங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த அன்புங்கிறது நம்ம அந்த புடவையை பார்க்காம அது அன்பு ஆகும். அது நம்ம வந்து ஓகே சொல்லி அவங்க எடுத்துக்கும் போது ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? அந்த சந்தோஷத்துக்கு ஈடானது வேறு எதுவுமே இல்லை. அதனால கண்டிப்பாக வந்து நான் எப்போதுமே என்ஜாய் பண்ணி தான் அவங்க கூட இந்த மாதிரி ஷாப்பிங்லாம் போவேன். இங்கேயும் வந்து டைடம்லேயும் அந்த என்ஜாய்மெண்ட்டோடு தான் நாங்கள் ஜாலியாக பர்ச்சேஸ் முடித்தோம். கமல் சார் இல்லாத இந்த பிக் பாஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் பிக் பாஸ் தெரியல, என்னென்ன கேட்டேன். இப்போ யார் வரப்போகிறாங்கன்னு தெரில. எதுவாக இருந்தாலும் ஒரு மாறுதல் வந்துக்கிட்டே தானே இருக்கணும். அதனால் வேண்டி இந்த மாற்றம்ங்கிறது சரியாக இருக்கா இல்லையாங்கிறத நம்ம வந்து ஒரு 2-3 நாள் போனால் தான் தெரிய ஆரம்பிச்சு. இப்போ வந்து ஆருடம் சொல்லக்கூடாது. நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு கூட்டத்தை வழிநடத்தக்கூடிய கேப்பபிலிட்டி சேது பிரதட்டிங் இருக்குது. அதனால் வேண்டி சரியாக தான் இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். உங்களை மாதிரி நானே ஈகராக வெயிட் பண்ணுறேன். கண்டிப்பாக சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நடந்த மின்னுக்கா பக்குறன இருக்கா, புரியாத கணக்கா இவதான் இருக்கா, என்னத்தான் இழுக்கா தட்டுற அழுக்கா, பசக நான் போறேன் அவ பின்னக்கி இருக்கா. என்ன சொன்னேன்னு கண்ணா பின்னான்னு முன்ன பின்னான்னு தள்ளிட்டு போற அம்மாடி நானு, ஊரு கெடான்னு உன்னோட ஃபேனு நான். மடிய ராட்சசி நீ தாண்டு என்ன நீ டார்ச்சர் பண்ணுறே, அசையம் சஃபரிங் ஃபீவர் ஏதாச்சும் பண்ணின்னு தேத்துடுடி. மடிய ராட்சசி நீ தாண்டு என்ன நீ டார்ச்சர் பண்ணுறே, அசையம் சஃபரிங் ஃபீவர் ஏதாச்சும் பண்ணின்னு தேத்துடுடி. மினா மினிக்கு உங்களை பார்த்து பாடுற ஒரு சாங் ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, மிக அருகினில் இருந்தும் தூரம் இது, இதயமே இவளிடம்
காத்துக்கே வேர்த்தா நியாயத்தை பார்த்தா நடக்குமா ஆத்தா ஹெல்ப் நின்னா பண்ணத்தான் என்ன திவரான பொண்ணா And ரொம்ப சந்தோஷம் உங்க அதுவும் சென்னையில டயனா மாசிராவோட ஃபெஸ்டிவல் கலெக்ஷன் லான்ச்ல பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் இதே மாதிரி அழகா சிரிச்சுட்டே இருக்கேன். And உங்களோட அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி ஏதாச்சும் ஒரு டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா எல்லைக்கு பிரதீப் பிரகலாதன் எங்க தமிழ்நாடு பையன் கூட நீங்க நடிக்கிறீங்க. ஸோ அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கலாமா? தமிழ் இப்ப நீங்க எல்லா லாங்குவேஜுமே வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க, லைக் கன்னடா, தெலுங்கு, தமிழ் எல்லாமே. ஸோ தமிழ்ல ஒரு ஆக்டர் கூட கொலாபரேட் பண்ணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுற ஒரு ஆக்டர் அப்படின்னா யாரு? இல்ல நான் ஆப்ஷன் கொடுக்குறேன், நீங்க சொல்றீங்களா? என்ன சொல்லுவீங்க? I will tell put subtitle. You tell in Telugu, madam. I will put subtitle. Okay, tell. Ma'am, see. So நீங்க obviously எல்லாரும் கூட பண்ணணும்னு ஆசை இருக்கு. Everybody has their unique style. So we can learn many things. Ma'am, this is very diplomatic. நான் வந்து கோச்சிக்கிறேன். Diplomatic. Okay, so who's your most favorite actor in Hollywood? Tamil எனக்கு from when I was really young எனக்கு கார்த்தி சார் வந்து ரொம்ப பிடிக்கும். கார்த்தி சார். And அந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கு. And அதுக்கும் வாழ்த்துக்கள். And நீங்க கரெக்டா லைனா பைப்லைன் வந்து தமிழ்ல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷம். And அதை பத்தி ஏதாவது லைட்டா சொல்லலாமா? ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஆக்சுவலாக தமிழில் ஒர்க் பண்ணுறது இட்ஸ் பின் அ வெரி லாங் டைம் இன் யூஸ் மைண்ட் அண்ட் தமிழ் கற்றுக்கிறது பிகாஸ் whenever I come to Chennai I get a very warm vibe. இங்கே பீப்புள் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க அண்ட் வார்மாக இருக்காங்க. ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ஃப்ரெண்ட்ஸ் டு மீ. ஓகே, யூ காட், அதாவது பிடிச்சிட்டீங்க, தமிழ் ஃபேன்ஸ் எல்லாரும் பிடிச்சிட்டீங்க இல்லையா? எஸ், சூப்பர், அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.